friends, இந்த வீடியோல நம்ம கோயிங் ஃபார் வாட்டர் அப்படின்ற போயம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த போயம்லேருந்து மெயினாக என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா, இதுக்கு ஆத்தர் தெரிஞ்சுக்கணும், அண்ட் தென் இதுலேருந்து லைன்ஸ் கொடுத்துட்டு இது எந்த போயம்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ நாங்கள் ஜஸ்ட் இந்த போயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இதில் ஓரளவு ஈஸியான வேர்ட்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் தென் அப்ரிசியேஷன் கொஸ்டின் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த போயம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கோயிங் ஃபார் வாட்டர் இந்த போயமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த போயமை எழுதுனது ராபர்ட் ஃப்ரோஸ்ட் அவர்கள். அவர் இது எதை பற்றி எழுதியிருப்பார் அப்படின்னா, தண்ணியை தேடி போகிற ஒரு சின்ன பயணத்தை பற்றி எழுதியிருப்பார். யார் தண்ணியை தேடி போவாங்க அப்படின்னா, சில குழந்தைகள் தண்ணி எடுக்கிறதுக்காக போவாங்க. அந்த வழியில் நடக்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், அவங்க இந்த தண்ணியை தேடி போகிறது, இதை பற்றிலாம் தான் ராபர்ட் ஃப்ரோஸ்ட் இந்த போயமில் எழுதியிருப்பார். ஸோ வாங்க போயம் போகலாம். The well was dry beside the door, and so we went with pail and can across the fields behind the house to seek the brook if still it ran. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த சம்மரில் என்னாச்சு அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த கிணறுலலாம் தண்ணி வற்றி போச்சு. அதனால் அவங்க பக்கெட்டு, அதுக்கப்புறம் கேனு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா, அருவியை தேடி போகிறாங்க. எது வழியாக போகிறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட வயல்கள் வழியாக போகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நாட் லோத் டு ஹாவ் எக்ஸ்கியூஸ் டு கோ பிகாஸ் த ஆட்டம் ஈவ் வாஸ் ஃபேர், தோ சில் பிகாஸ் த ஃபீல்ட்ஸ் வேர் அவர்ஸ் அண்ட் பை த ப்ரூக் அவர் வுட்ஸ் வேர் தேர். இப்போ பார்த்தீங்கன்னா அது இலையுதிர் காலம், சில்லுன்னு தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வயல்கள் வழியாக போகிறாங்கல்ல, அந்த வயல்கள்லாம் அவங்களுக்கு சொந்தமான வயல்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த அருவியை தேடி போகிற வழியில் அவங்களோட மரங்களும் இருக்குது. ஸ்டான்ஸாக பாருங்கள். We ran as if to meet the moon that slowly dawned behind the trees, the barren boughs without the leaves, without the birds, without the breeze. ஸோ அவங்கெல்லாம் நிலாவை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆசையாக ஓடுறாங்க. நிலா என்ன செய்யுது, அப்படியே மரத்துக்கு பின்னாடி போகுது. அந்த மரங்கள் எல்லாம் இலையும் இல்லை, இலை இல்லாதால பறவைகளும் இல்லை, கொஞ்சம் கூட காற்றும் வரல, அந்த அளவுக்கு வறண்டுருக்கு. ஏன்னா அது இலையுதிர் காலம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். பட் ஒன்ஸ் வித்தின் த வுட் வி பாஸ்ட் லைக் க்னோம்ஸ் தட் hid us from the moon, ready to run to hiding new with laughter when she found us soon. இப்போ ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அந்த குள்ள மனிதர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அது மாதிரி அவங்களே நல்லா குறுக்கிக்கிட்டு ஷார்ட் ஆகிக்கிட்டு நிலாக்கிட்டேருந்து தெரியாமல் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ஒன்ஸ் நிலா வெளிச்சம் அவங்க மேலே பட்டதும், அதான் நிலா அவங்கள கண்டுபிடிச்சதும், அவங்க சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸ்டான்ஸாக பாருங்கள். ஈச் லைட் ஆன் அதர் எ ஸ்டேயிங் ஹேண்ட் டு லிசன் அ வி டேர் டு லுக் அண்ட் இன் த ஹஷ் வி ஜாயின் டு மேக் வி ஹர்ட் வி நியூ வி ஹர்ட் த ப்ரூக். ஸோ அடுத்து அந்த குழந்தைங்க எல்லாம் கையோட கை கோத்துக்கிட்டு ஓடுறாங்க, நல்லா தைரியமாக போகிறாங்க. அந்த டைமில் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லோரும் சேர்ந்து ஒரு சைலண்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. ஆமாம், ஒரு அமைதியை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைதி வந்ததும் அவங்களுக்கு காதில் விழுது. என்ன காதில் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருவியோட சத்தம் உங்கள் காதில் விழுது. நெக்ஸ்ட் ஆன்ஸாக பாருங்கள். எ நோட் அஸ் ஃப்ரம் எ சிங்கிள் பிளேஸ் எ ஸ்லண்டர் டிங்க்லிங் ஃபால் தட் மேட் now drops that floated on the pool like pearls and now a silver blade. ஒரு இடத்துலேருந்து அந்த இனிமையான இசை அவங்களுக்கு கேட்குது. அது என்னென்னா, அதான் அந்த ஃபால்ஸோட சத்தம் தான். இப்போது ஃபால்ஸ்லேருந்து தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு குளத்தில் விழும்போது அந்த ட்ராப்ஸ் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, முத்துக்கள் மாதிரி இருக்குது. அது விழுந்து அப்படியே ஓடும்போது அது பார்க்கறதுக்கு சில்வர் பிளேட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஆத்தர். ஸோ அந்த தண்ணியை தேடி வந்தவங்களுக்கு தண்ணி கிடச்சிருச்சு. இதுதான் கோயிங் ஃபார் வாட்டர். Thank you for watching this video. To support us, please subscribe our channel.